டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு டெல்லியில ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு கார்ல குண்டு வெடித்திருக்கு. அதுல ஒரு 10 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. இன்றைக்கு அரசு அத எப்படி நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் ஒரு மருத்துவர் இன்னும் அவர் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் இருக்கு. சோ நேற்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கு. நேற்று காலையில பல கிலோ வெடிப்பொருட்களை பறிமுதல் பண்றாங்க ஹரியானால. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க வேண்டாம். ஏன்னா ஹரியானால பிடிபட்டதா இருக்கட்டும், அதன் பிறகு டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பா இருக்கட்டும், நிச்சயமாக அதற்கு தொடர்ச்சி இருக்க தான் செய்யுது இப்போ. அத நான் பீகாரோட தொடர்ச்சிப்படுத்தி பார்க்கல. ஆனா ஹரியானாவுக்கும், டெல்லிக்கும் தொடர்ச்சி இருக்கின்றத மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ உண்மையிலே துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் இது. கிட்டத்தட்ட 9 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசு அதுக்கு தகுந்த மாரியான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளோ, அதன் பிறகு செய்ய வேண்டிய விஷயங்களோ அவங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அமித்ஷா நேத்து மருத்துவமனையில போய் எல்லாரையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ரெகுலரா பண்ற விஷயங்கள். இத நம்ம வரவேற்கிறோம். எதிர்க்கட்சியாக வரவேற்கிறோம். இந்தியனாக வரவேற்கிறோம். நமக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த நிகழ்வு என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு தான். அதுல பிரச்சனை யாருக்கும் எதுவும் இல்ல. ஆனா என்னன்னா, எல்லாருக்கும் சாமானியர்கள் யாருகிட்ட போய் கேட்டாலும், பேசினாலும் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா மக்கள் என்ன பேசுனா, "அது என்னங்க அது எலக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இந்த மாரி நடக்குது." அப்படின்ற மாரியான ஒரு கருத்துக்கள் மக்கள் மத்தியில சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது. அதுதான் நான் சொல்லல. பொதுவா மக்கள் பேசுறாங்க. அதுக்கு தகுந்த மாரியான சரியான பதில்களையும் ஒன்றிய அரசு குடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நான். மக்கள் இப்ப நீங்க புல்வாமாவும் அப்படித்தான் வந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்துலாம் பிரதமர் பயங்கரமா பேசினாரு. அதுக்கு பிறகு ஜெயிச்சாரு. இப்போ பீகார் எலக்ஷன் பீகார் அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான எலக்ஷன் இது. ஏன்னா பீகார் என்பது வாழ்வா சாவான்ற மாரி விளையாட்டு. ஏன்னா 20 வருஷம் நிதிஷ்குமார் ஆட்சி இருந்துட்டாரு. இந்த முறை எப்படியும் இந்தியா கூட்டணி பீகார்ல விடக்கூடாதுன்ற மாரியான அவங்களுக்கு ஒரு வாழ்வா சாவான்ற இந்த நேரத்துல போய் மக்கள் இந்த மாரி சமூக ஊடகங்கள்ல எழுதுறாங்க. இது மாரி எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி குண்டுலாம் வெடிக்குதுன்ற மாதிரி எழுதுறாங்க. அதுக்கான பதில ஒன்றிய அரசு சரியா குடுக்கணும்ன்றது தான் என்னுடைய பாயிண்ட். அந்த பார்வையில இருந்து ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சரோ, பிரதமரோ பதில் குடுக்கணும்ன்றது ஒரு எதிர்க்கட்சியாக நாங்க வைக்கின்ற ஒரு கோரிக்கை. 2வது என்ன வேடிக்கைன்னா, இப்ப நீங்க 2008ல மும்பை தாஜ் அந்த ஹோட்டல்ல அட்டாக் நடந்த சமயத்துல, அன்றைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 24 மணி நேரத்துல அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கே சென்றார். அங்கு சென்று அங்க நடந்த எஸ்பிஜி ஆபரேஷன்ஸ நேரடியா பார்த்து, அதன் மூலமாக அதுக்கான உத்தரவுகளை இட்டார். அந்த ஃபீல்டுல இருந்து பிரதமரே போனாரு. ஆனா இன்னைக்கு பிரதமர் பிறந்தநாள் கொண்டாட்ட விழாக்காக பூட்டான் கிளம்பிட்டார். அதனால ரொம்ப நாளாவே சந்தேகம் உண்மையிலேயே இவர் சர்வதேச பிரதமரா, இல்ல இந்தியாவுக்கான பிரதமரான்றது நமக்கு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அதனுடைய நீட்சியாக அவரு இந்த மாரி பண்றது அவருக்கு தான் அவப்பெயர் ஏற்படுத்தும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி. அதுவும் டெல்லியில செங்கோட்டை என்பது ஹைலி ஸ்டெர்லைஸ்டு ஜோன் அது. நீங்க சுற்றுலா பயணியா போனாலும் கூட அங்க 4 கேள்வி கேட்பான் உங்கள. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்க யாரு? இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? 1008 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்கள உள்ளயே விடுவாங்க. அந்த செங்கோட்டை வளாகத்துக்குள்ளேயே செங்கோட்டை சுத்தி ஓல்ட் டெல்லி அது. பழைய டெல்லி அந்த ஏரியா ஃபுல்லாவே. அங்க ஒரு ஹைலி ஸ்டெர்லைஸ்டான ஏரியா தான் எப்பவுமே அது. ஏன்னா அதிகமா இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதி அது. பழைய டெல்லின்ற ஜம்மா மஸ்ஜித் பக்கத்துல. சோ எப்பவுமே இந்த உளவுத்துறை, இந்த ஐபி ஆட்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாரி ஒரு பகுதியில குண்டு வெடிப்புதுன்னா ஒண்ணும் புரியல. அப்ப உளவுத்துறை அடிப்படையிலேயே தோல்வி என்பதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒருத்தர் கார்ல குண்டு கொண்டு கார பார்க்கிங்ல நிறுத்திட்டு கார வெடிக்க வைக்க முடியும்ன்றதெல்லாம் அப்சல்யூட்டான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது. அத முதல்ல ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்ளணும். பெருந்தன்மையோட ஒப்புக்கொள்ளணும். சரி அப்பதான் தவறு நடந்து போச்சு. அடுத்து பிரதமராவது இந்தியாவுல இருந்து அதுக்கான விசாரணையை முடக்கி விடுவது, அதுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்னன்றத பாப்பாரா அப்படின்னா, அவரு பூட்டானுக்கு அந்த நாட்டு மன்னரனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துக்கு கிளம்பிட்டாரு. அமித்ஷாவ நீங்க பார்த்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. இதுதான் இவங்க இவங்க ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, தேசியம், தேசியவாதம், தேசப்பற்று, நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சுதந்திர போராட்டத்துல போராடின மாரி பேசுவாங்க. அது வேற கதை. சரிங்களா? சோ அதனால இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த நபர் ஹரியானால அவர் ஒரு இடத்துல மருத்துவரா வேலை செய்றவர் இருக்கு. மெடிக்கல் காலேஜ்ல வேலை செய்றாருன்னு சொல்றாங்க. அவர் அங்கிருந்து கார் கொண்டு அன்றைக்கு ஃபுல்லா அங்க இருந்திருக்காரு. அவர் அந்த பார்க்கிங்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அத வெடிக்க செய்திருக்காரு. ஆனா இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது, இத அக்செப்ட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லயும் அரசு அத ஒத்துக்கல. இந்த மாரி தான் ஃபெயிலியர்ல தான் நடந்தது. இதுக்கு முன்னாடி
சுற்றுலா தலத்துல இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தது. அப்பவும் வந்து அவங்க ஒத்துக்கல. அவங்க வந்து அதை வேற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கான பதில் நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே காங்கிரஸோடு இணைத்து பேசுறதை இது ஒரு வேலையா வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதனா ஒரு பதிலடி தரும்போதோ எதுவும் பண்ணும்போதோ இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு வருத்தமா இருக்கும். நாங்க இப்படி வேலை செய்யறது. ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அவங்க நம்மளே கேள்வி கேட்கறாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்க வந்து எதனா செய்யும் போது ஆதரவுல எதனா செய்யும் போது நாம பதிலடி கொடுக்கும் போது காங்கிரஸுக்கு வந்து அது வருத்தமா இருக்கு. அவங்கதான் வந்து நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, குறை சொல்றாங்க அப்படின்றது எப்பவுமே காங்கிரஸை குறி வைக்கிறதா தான் பாஜகவினுடைய பிரதமரா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அது குறி வைத்துதான் அப்படிதான் பேசுவாங்க. இந்த சூழ்நிலையில வந்து நீங்க வந்து அரசு பாதுகாப்பு தந்திருக்கணும். இது வந்து தவறான ஒரு இதுன்றது பேசுறீங்க. ஆனா அவங்க அதை எப்பவுமே அந்த மாதிரி பேசுறது இல்ல. அதுதான் இப்ப என்னன்னா, முதல்ல வந்து இது வந்து உளவுத்துறை தோல்வின்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா, அது அவங்களுடைய அரசாங்கத்துக்கு மேல மிகப்பெரிய குறை வந்து சொல்லுவாங்க. குறை ஏற்படும். அந்த குறைய ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருந்தன்மை இல்ல. அந்த பெருந்தன்மை இல்லாத காரணத்தினால தான் அவங்க அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றத வெளிப்படையா சொல்ல மாட்றாங்க. 1. 2வது என்னமோ பாகிஸ்தானுக்கும், காங்கிரஸுக்கும் உறவு இருக்கிற மாரி இந்த கதைகள்லாம் வந்து பல ஆண்டுகளா உருட்டுற கதை இதெல்லாம். நீங்க பிஜேபியா, காங்கிரஸ் ஆனா, காங்கிரஸ் அரசு இருந்த காலகட்டத்தில தான் 3 போர்களை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வெற்றிகரமா நடத்தியிருக்குது. 1948 போரில் இந்தியா வெற்றி. 1965 போரில் இந்தியா வெற்றி. 1971 பங்களாதேஷ் பிரிவினை. அந்த சமயத்தில் இந்தியா வெற்றி. இந்த 3 போர்களையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர்களை நடத்தியது பாகிஸ்தானுக்கு எதிராக காங்கிரஸ் அரசு தான். ஆனா நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட போனது யாரு? எந்த இந்திய பிரதமரும் நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கோ, பாகிஸ்தான் பிரதமர் வீட்டுக்கு போய் பிரியாணி திங்கிறதுக்கு போல. அண்ணா நரேந்திர மோடி தான் போனாரு. அப்போ யாருக்கு உண்மையிலேயே பாகிஸ்தான் மேல வந்து அன்பு இருந்திருக்கிறது, யாருக்கு பாகிஸ்தான் மேல வந்து வெறுப்பு இருக்குது என்பத பிஜேபியை சார்ந்தவங்க தான் ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி யோசிச்சு பார்க்கணும். பிளாஷ்பேக்கை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் என்கிற நாடுல தான் தீவிரவாதம் இந்தியாவுக்குள்ள வருதுன்றத சர்வதேச நாடுகள் எல்லாம் ஒத்துக்கிடுச்சு. அங்கதான் ஆப்கானிஸ்தான் முதற்கொண்டு அதை தான் சொல்லுது. அங்கதான் வந்து உங்களுக்கு பாகிஸ்தான் தான் உலக தீவிரவாத மையத்தினுடைய தலைநகரமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு எந்த மாற்று கருத்தையும் இருக்க வேண்டாம். அப்போ இங்க காங்கிரஸோட கனெக்ட் பண்ணி சொல்றது வந்து காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சிங்கிற மாதிரியே தோற்றத்தை பாஜக ஏற்படுத்த நினைக்குது. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், காங்கிரஸ் வந்து சிறுபான்மை பாதுகாப்புல நிக்கிற கட்சி தான். ஆனா எல்லா மக்களையும் சமமாக பார்க்கின்ற கட்சி. இங்க இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே இந்திய குடிமக்களாக அனைத்து மதங்களையும் கொண்டாடக்கூடிய இயக்கமா காங்கிரஸ் இருக்கு. உங்கள மாதிரி ஒரு சில மதங்கள், அதுவும் அந்த மதத்துல ஒரு சில உயர்ந்த சோகால்டு ஜாதியை மட்டும் நாங்க கொண்டாடுற கட்சி நாங்க கிடையாது. சரிங்களா? சோ அதனால வந்து எங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவான பார்வை இருக்கு. அது பிஜேபி கூட ஒத்து வராது. இதான் எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க அடிப்படையான வித்தியாசம். அதனால அவங்க அவங்க எங்கள வந்து முஸ்லிம்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான உருட்ட வந்து ரொம்ப நாளா உருட்டிட்டு தான் இருக்காங்க. இது கிரவுண்ட்ல ஈடுபடாது. இது ரியாலிட்டியா ஆனா இதுல வந்து பெரிய ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா வந்து பிரதமரா இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களா இருந்தாலும் சரி, பாஜகவை சேர்ந்தவர் யாரா இருந்தாலும் சரி, ஆஹ் மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து எதனா ஒரு தாக்குதல் நடந்தாலும் எது நடந்தாலும் அவங்க திருப்பி தாக்குறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க வந்து ஒரு இப்படி தடவி கொடுக்குற மாதிரி தான் எல்லா நடவடிக்கையுமே இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுவாங்க. அந்த மாதிரி டோன் தானே இருக்கு. நாங்க அதிரடியா வேலை செய்யறோம், அதிரடியா எல்லாமே செய்யறோம். பாருங்க, எங்களை தாண்டி எதுவும் நடக்காது. நாங்க இரும்பு கோட்டைக்குள்ள இந்தியாவை வச்சிருக்கோம் அப்படின்றத போல பேசிட்டு, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது, இது நீங்க எப்படி இது பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஏன்னா காங்கிரஸ் இதை பேச வேண்டியது மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. இப்போ அது இரும்பு கோட்டையும் கிடையாது, பித்தள கோட்டையும் கிடையாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு வந்து அதிகமான டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமான தீவிரவாத ஊடுருவல் நடந்தது பிஜேபி ஆட்சியில தான். இந்த டேட்டாவ குடுத்ததே பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டாக்குமெண்ட் தான். அதாவது 2004ல இருந்து 2014க்குள்ள மன்மோகன் சிங் அரசு நடந்த தீவிரவாத ஊடுருவல் அதிகமா, அல்லது மோடி 2014 2024 வரைக்கும் நடந்த அதிகமான்னு பார்த்தீங்கன்னா, ஊடுருவல் அதிகம். அது ஆர்டிகல் 370க்கு நீக்கினதுக்கு அப்புறம் இன்னும் அதிகம். சரிங்களா? அப்போ இந்த டேட்டாவை கொடுத்ததே இந்த பாஜக அரசினுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டாக்குமெண்ட் தான். ஆனா வந்து அவங்க வந்து என்னமோ இவங்க ஆட்சியில என்னமோ இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியதா சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சைனாக்காரன் வந்து லடாக் பகுதிகள்ல இந்திய ராணுவ வீரர்கள் மேல 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில உச்சத்துல இருக்கும்போது இவங்கள தாக்குதல் நடத்தினான். அப்ப அதுக்கும் வந்து இவங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனதா சொன்னாங்க. ஆனா பார்லிமென்ட்ல சைனான்ற பேர கூட பிரதமருக்கும், அமித்ஷாவுக்கும் உச்சரிக்கிறதுக்கு திராணியும் கிடையாது, தைரியமும் கிடையாது. அதால வந்து இவங்க வந்து ஒரு போலி தேசியவாதத்தை பேசிக்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட 2, 3 சமூகத்தினுடைய பிசினஸ கண்ட்ரோல் பண்றது தான் இவங்களோட அடிப்படை நோக்கமா இருக்கு. இதுதான் உண்மை. இந்த இந்த கட்சியினுடைய பாஜக அரசினுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை நோக்கம் என்னன்னா, இந்தியாவுல இருக்கிற டாப் மோஸ்ட் 2 ஜாதியினுடைய பிசினஸ காப்பாத்த தான் கட்சி நடத்துறாங்க. மத்தபடி இதுல வந்து யாருக்கு இதுல எந்த பலனும் இல்ல. இது இந்துக்கள், இந்தியா, இந்தியம், சாவர்கர், அந்தமான் சிறையில இருந்தார் இதெல்லாம் உருட்டு. முஸ்லிம்களுக்கு ஆதரவு, எதிர்ப்பு இதெல்லாம் உருட்டு.
இது முழுக்க முழுக்க ஒற்றை சந்தையை நோக்கி பாஜக இந்தியாவை நகர்த்துகிறது. இதான் அடிப்படை. அப்போ இதுல வந்து இதுல காங்கிரஸ் அப்படி பார்க்கல. நாங்க எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும். இங்க தான் வந்து வித்தியாசம் வந்து அடிப்படை 2 பேருக்கும் வருது. இங்கேயும் வந்து அவங்க எங்க மேல பழிய போட பார்க்குறாங்கன்றதான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ பீகார் எலக்ஷன் வந்து இது சமூக வலைதள பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது. அதே போல பல அரசியல் விமர்சகர்களும், சில அரசியல் கட்சி தலைவர்களும் இதை வந்து நேற்றைக்கு பேசுறத பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, இன்றைக்கு பீகார் எலக்ஷன் இருக்கு. அதன் அடிப்படையில நேற்றைக்கு காலையில வந்து அந்த வெடிபொருட்கள வந்து பறிமுதல் பண்றாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது. அத வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இணைத்து பேசினாங்க. நாளைக்கு எலக்ஷன் இன்னைக்கு அது வெடிமருந்த பறிமுதல் பண்றாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அன்றைக்கு மாலையிலேயே வந்து ஒரு வெடி விபத்து நடக்குது. இது பாருங்க பிஜேபி எப்பொழுதும் ஒரு எலக்ஷனுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத சில அரசியல் விமர்சகர் அரசியல் உற்று நோக்குறவர்களும் அதே போல சில அரசியல் தலைவர்களும் அதை பேசுறதை பார்க்க முடியுது. இதை நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல அது அவங்க கருத்துங்க. அதுதான் முதல்ல நான் ஆரம்பிக்கும்போதே நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். அது நான் பதிலும் ஃபர்ஸ்ட்ல குடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. நெறைய பேர் அத மாரி சொல்றாங்க. அத நாங்க சொல்லல. நெறைய பேர் அது மாரி பேசிக்கிறாங்க. எலக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மாரி குண்டு வெடிப்போ, தாக்குதலோ நடக்குது. எப்படி இது நடக்குது? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு வந்து பாஜக அரசு தான் பதில் சொல்லணும். அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ வந்து ஹோம் அஃபேர்ஸோ இல்லன்னா வந்து பிரைம் மினிஸ்டரோ குடுக்கணும்ன்றது தான் எல்லாரும் கேட்கிற கேள்வியா இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் ஒண்ணு. 2வது இப்ப பீகார் எலக்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு எலக்ஷன் இது. அவங்க ஜெயிச்சாகணுன்ற கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கு. தேஜஸ்வி யாதவ் எப்படியும் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிருவாருன்ற மாரியான ஒரு சைன்ஸ் அங்க இருக்கு. அப்போ அத வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே இப்ப கிரவுண்ட் லெவல்ல பாஜக வந்து அது விரும்பாது. அதுதான் ரியாலிட்டி. அப்போ இதெல்லாம் அவங்க பொறுப்பெடுத்துட்டு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துட்டு சொல்லணும். நாளைக்கு ஒரு வேளை வந்து இதனால வாக்குகள் குறைஞ்சுச்சுன்னா, அப்போ வந்து நிச்சயமா நாளைக்கு மக்கள் கேட்பாங்கல்ல, "என்னங்க இந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் மக்கள் வாக்குலாம் குறையுது" அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப அதுக்கு பாஜக இப்ப ரெடியாகணும்ன்றது தான் என்னோட பாயிண்ட். பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றது வந்து முழு பொறுப்பு இருக்க வேண்டியது வந்து மத்திய அரசு தான். ஆனா மத்திய அரசு இதுவரைக்கும் அதை பத்தி எதுவும் பேசல. இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்லையும் அவங்க வந்து பொறுப்பு ஏத்துக்கிறதா இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே பேசுனதும் கிடையாது. இப்போ சமீபத்துல வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனும் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து வெற்றி பெற்றோம். அவங்க பயந்துட்டாங்க நம்மள பார்த்து அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா ப்ரொமோஷனலா செய்யப்பட்டது. அந்த அந்த நடவடிக்கைக்கு. ஆனா மறுபடியும் அது நடந்து கொஞ்ச நாள்லயே இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்றது வந்து ஆஹ் இது எப்படி எடுத்துக்கிறது? பாஜக தன்னுடைய தோல்விய ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டா அவங்க அரசாங்கத்து மேல குறை வந்துரும், பழி வந்துரும். அதனால அத ஒத்துக்காம அது காங்கிரஸ் பக்கம் திருப்பி விட தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றத ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்க தான் செய்யும். அதுல இதுவரைக்கும் ஒத்துக்கிட்டதே இல்ல. எதுலயுமே அவங்க ஒத்துக்கிட்டதே இல்ல. 2014ல இருந்து இப்போ வரைக்கும் எதுக்குமே அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டதே கிடையாது. நாங்க அரசாங்கம் இதுக்கு பொறுப்பெடுக்கிறது. நாங்க இதுக்கான தீர்வு நாங்க குடுப்போம்னு அவங்க சொன்னதே இல்ல. ஒரு முறை சொன்னது இல்ல. அவங்க எல்லாத்தையும் தூக்கி யார் மேல பழிய போட்டு அவங்க வந்து அவங்க தான் பெஸ்ட்ன்ற மாரி அவங்க ப்ரூவ் பண்ண தான் நெனைக்கிறாங்களே தவிர, அவங்க எங்கேயுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல அவங்க. பீகார் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் நான் மறுபடியும் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வரும்போது நான் மறுபடியும் பதவியேற்பு விழால தான் வந்து பேசுவேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட அவர் சொல்லிட்டு வர்றாரு. இது வரைக்கும் ஒரு கட்ட தேர்தல் முடிந்திருக்கு. இப்போ இன்னொரு கட்ட தேர்தல் நடக்க போகுது. அதோட ரிசல்ட்டும் வரப்போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பாஜகவுக்கு தான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஷோ பண்றாங்க. இந்தியா கூட்டணி நல்லா ஒரு வெற்றி பெறும்ட்டு இந்தியா கூட்டணி சொல்லுது. உங்களுடைய அனுமானம் என்ன? இல்ல சார் இப்போ யார் வெற்றி பெறுவான்றத மக்கள்லாம் தீர்ப்பு எழுதணும். அது வந்து ஒரு பாயிண்ட் அது. பட் ஆனா பிரச்சாரத்தின் போது காதுல விழுந்த தகவல்கள், ஊடகங்கள் வந்த தகவல்கள் அடிப்படையில பார்த்தா, இந்த முறை வந்து ஒரு மாற்றம் அங்க வந்து உண்டுன்றத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 20 வருஷமா ஒருத்தர் இருந்துட்டாரு முதலமைச்சர். 20 இயர்ஸா ஒருத்தர் மட்டுமே முதலமைச்சரா இருக்கிறார். அதான் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பலை இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. 2வது அங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களோட எழுச்சி வந்து நடந்திருக்கு. அதான் முக்கியமான பாயிண்ட். எம்பிசி சமூகம். அங்க இபிசின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ். அந்த சமூகத்தினுடைய எழுச்சி வந்து பீகார்ல நடந்திருக்குது. ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலமா அவங்க அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம தான் இருந்தாங்க. அங்க முக்கியமான அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து 2 சமூகங்களுக்கு தான். 2 பிசில யாதவ், குர்மிக்கு மட்டும் தான் இருந்தது. அது மத்தபடி தலித் சமூகத்துக்கான சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. இஸ்லாமியர்களுக்கும் பெரிய அளவுல ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இந்த எம்பிசிக்கும் பெரிய அளவு கிடையாது. இப்போ வந்து அங்க வந்து ஒரு விஐபின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க எம்பிசி மக்களுடைய ஒட்டுமொத்த எம்பிசி மக்கள் 33 விழுக்காடு இருக்கிற எம்பிசி மக்களுடைய பிரதித்துவம் வந்து அங்க இந்த முறை பேசப்படுகிறது. அந்த கட்சி இந்த விஐபி கட்சியினுடைய தலைவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் தேஜஸ்வி யாதவ் அறிவித்திருக்கார். அப்போ ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து அங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த தாக்கத்த வந்து பிஜேபியால தாக்கு பிடிக்க முடியல. அதுதான் வந்து எதார்த்தம். அதுதான் உண்மை. நீங்க வந்து இந்தியாவுல வந்து அரசியலும் ஜாதி தான் அரசியல். அதுல சந்தேகமே இருக்க வேண்டாம். நீங்க வந்து என்னதான் வளர்ச்சி, முன்னேற்றம் அது இதுன்னு பேசினாலும் கூட இந்திய அரசியல் வந்து ஜாதியினுடைய இந்த சுழற்சியில தான் செயல்படும் அது. அந்த அடிப்படையில உங்களுக்கு அங்க அந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காகவும், அதனுடைய அரசியல் பிரதித்துவத்துக்காகவும் அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு.
காங்கிரஸ், தேஜஸ்வியுடைய ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், அப்ப இந்த விஐபின்ற கட்சி, 3 கட்சியுமே. காங்கிரஸ் வந்து தலித் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி பிடிச்சிரும். யாதவ் வாக்குகளையும், ஓபிசி வாக்குகளையும், ஒரு கணிசமான வாக்குகளை தேஜஸ்வி யாதவுடைய ஆர்ஜேடி கட்சி எடுத்துரும். இன்னொன்னு எம்பிசி வாக்குகளை எடுப்பதற்கு விஐபி கட்சியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் அந்த ஈக்குவேஷன் அங்க. இந்த பக்கத்துல நிதிஷ்குமார் கிட்ட அந்த மாதிரியான பலம் இல்ல. அந்த ஈக்குவேஷன்லாம் தோல்வி அடைந்து விட்டது. பலமுறை அதை பயன்படுத்திட்டாரு. அது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு போது. அதனால அந்த பக்கத்துல எந்த வாக்கும் வர்ற மாதிரி இல்ல. நிச்சயமா இந்த முறை தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் ஆக போறார். நவம்பர் 14 தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க தான் போறீங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி.